Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சுவையான சளி இருமலை போக்கக்கூடிய தூதுவளை ரசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதுல வர ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சீங்க அப்படினா நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல தூதுவளை இலை வந்து நம்ம பறிச்சுக்கலாம். தூதுவளை செடி வந்து இந்த மாதிரி கொடியா தாங்க படர்ந்து இருக்கும். இதில் வந்து சுண்டக்காய் மாதிரியே காய் வந்து காய்க்கும். அந்த காயில் நம்ம குழம்பு கூட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகமான முள் இருக்கும். ஸோ கையில் குத்திட வாய்ப்பு இருக்குது. அதனால் சிசர் வச்சு தேவையான அளவு நான் வந்து இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க முள்ளை வந்து நம்ம எடுக்க வேணாம். நம்ம அப்படியே தான் ரசம் செய்ய போகிறோம். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டோட தோலை வந்து எடுக்காதீங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலையை வந்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்க முள்ளை வந்து நம்ம எடுக்க வேணாங்க. நம்ம அரைச்சிட்டு தான் ரசம் வைக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேணாம். நம்ம ரசத்துக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தக்காளியும் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளிப்புக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதும் அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதும் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கரைசலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரசம் வந்து 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சுவையான தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சளி இருமல் இருக்கிற டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இந்த ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.